இந்த பால் சாம்பிராணியும் ப்ளஸ் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மருதாணி இலையும் மிக்ஸ் பண்ணிடணும். எப்படின்னா அதை எடுத்து கொஞ்சம் அப்படி தூவுறோன்னா அதுக்கு மேலே இந்த மருதாணி இலை எடுத்து கொஞ்சம் தூவணும். ஸோ எரியுறது பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு எரியுது, அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பிராணி தூவணும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி இலை தூவணும். இதை தூவிட்டு அந்த தூவத்தை எங்கே காட்டணும்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக காட்டுறது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமாக நகை வச்சுருக்கீங்கன்னா, நகை வீரலையோ கபோர்ட்லையோ என்ன வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட், ஒரு 3-4 செகண்ட் 5 செகண்டாவது நீங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணணும் அந்த சாம்பிராணி நெடியை. அதுக்கப்புறம் காசு வச்சிருக்கிற ஒரு டப்பாவோ எப்படியோ வீட்டில் 2 லட்சம் 3 லட்சம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல பணம் வச்சிருக்க இடத்துல அந்த ஒயர் மிஷின் அதுதான் தருத்தம்னு சொல்லுவோம். அந்த பேடை தருத்துறதுக்கு ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் வைக்கணும். முழுசாக வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். ஸோ நார்மலாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே 2 செகண்ட் நின்னீங்கன்னா ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக ஆகிடும், கபோர்டு ஃபுல்லாக. ஸோ நகை வச்சிருக்கிற டப்பாலையும் நம்ம காமிச்சிடுறோம், பணம் வச்சிருக்க இடத்துலையும் காமிச்சிடுறோம். ஸோ இது ரெண்டுமே இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வீட்டுக்கு உள்ள அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ எது இருந்தாலும் சரி வாசலுக்கு வெளியில் வந்து வீட்டை பார்த்த மாதிரி வாசலில் பார்த்த மாதிரி நின்று கொஞ்சம் 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் படம் வச்சுருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி, ஆனால் வாசலில் நில்லுங்க. நிலவாசலில் ஒரு 2 நிமிஷம் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் நில்லுங்க, தப்பே கிடையாது. இது வந்து வீட்டுக்கு. இதை அப்படியே மாற்றி பண்ணால் பிஸ்னஸ் பண்ணுற இடம், ஒரு ஷாப்போ ஆஃபீஸோ இல்லை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ மல்லிகை கடையோ டிஃபன் கடையோ எது ஒன்றா இருக்கட்டும், அந்த இடத்துல அதே மாதிரி கரெக்டாக மூளைக்கு காட்டணும்.